நம்மளை பார்த்து இங்க 3 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஒன்று அடைக்கப்பட்ட தோற்றம், இரண்டாவது மறைவு கட்டப்பட்ட நீருற்று, மூணாவது முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி 3 காரியங்களே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3மே ஆமென் நம்முடைய பாதுகாப்பை சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, கீழே வாசிக்கும் பொழுது அமேஸ்வர் உன் தோட்டம் என்று சொல்லி அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். உன் தோட்டத்துல மாதுளஞ்செடி, அமேன், மருதொன்றி செடி, அமேன். அது மாத்திரமல்ல, குங்குமம், நலதம், வசம்பு, லவங்கம், இது எல்லாம் எதற்காக பயன்படுத்தக்கூடியதுன்னா தேவனுடைய ஆலயத்துல தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இந்த காரியங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து போகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அடைக்கப்பட்ட தோட்டம். நம்ம யாரு? அடைக்கப்பட்ட தோட்டம். அமேஸ்வரர், அடைக்கப்பட்ட இந்த தோட்டத்துக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம், அல்லது அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள ஆமென் பலகீனங்கள், வியாதிகள் அல்லது சத்துரு எப்படி வருகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு சம்பவத்தை நான் ஆதாரமாக எடுக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆமென், ஸ்தோத்திரம், நோவாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நோவாவை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நோவா கிட்ட வந்து அவர் பேசுகிறார். ஆமென். நோவா கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம், மனுஷர்கள் எல்லாம் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், அவர்கள் தேவ மகிமை இழந்து விட்டார்கள். ஆமென். 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவது இல்லை என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அவன் 120 வருஷம்தான் உயிரோட இருக்க போகிறான் என்பதையும் ஆண்டவர் சொல்லிவிட்டு நோவா கிட்ட சொல்றார், நீ ஒரு பெரிய பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவா கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். கடந்த டிசம்பர் மாசத்துல ஆமென், ஸ்தோத்திரம், ஒருத்தர் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு எபோனோவா அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவர் மக்களிடத்துல சொன்னார், ஆண்டவர் டிசம்பர் 25 தண்ணீரினால் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். ஸோ என்னைய ஒரு 8 பெரிய நோவா செஞ்சது போல கப்பலை செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லி நிறைய கோடிக்கணக்கில் அவர் பணத்தை ஆமென், ஸ்தோத்திரம், ஏமாத்தி விட்டார். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் சொத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. கடைசியில் 25ஆம் தேதி பூமி அழியல. உடனே அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கொஞ்சம் நாட்களை டிலே பண்ணியிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அழிப்பாரு, அவன் இன்னும் கொஞ்சம் பேழைகளை உண்டாக்க சொல்லிக்கிறான்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அல்லேலூயா. அவரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கைது பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றாரு, இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதலால் நீ என்ன செய் அப்படின்னா, நீ ஒரு பெரிய பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் நோவா கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நோவா கிட்ட பேசுகிறார். அவர் சொல்றார், 120 வருஷம் தான் இன்னும் மனுஷன் உயிரோட இருக்க போகிறான், இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சரி என்று சொல்லி அவனும் பேழையை உண்டாக்க ஆரம்பிக்கிறான். ஆமென், ஒரு பக்கம் பேழை உண்டாக்குகிறான், இன்னொரு பக்கம் மனுஷங்கிட்ட எல்லாம் போய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போகிறார், ஆதலால் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஜனங்களிடத்துல அவன் போய் ஆமென் அவன் பேசுகிறான். ஆனால் நோவாவுடைய வார்த்தைக்கு யாருமே என்ன செய்யல அப்படின்னா செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஏன் செவி கொடுக்கல அப்படின்னா, அது வரைக்கும் ஜனங்கள் மலையை பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. அது வரைக்கும் ஜனங்கள் மலையை பார்த்ததே இல்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமேஸ்வர் அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது என்று சொல்லி அவங்க எல்லாம் அசால்ட்டா இருந்துட்டாங்க, பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நோவா பேழையை கட்டி முடிக்கிறார். நோவா பேழையை கட்டி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்தமான மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன செய் அப்படின்னா பேழைக்குள் நீ வைத்துக்கொள், ஆமென், மழை பெய்ய போகுதுன்னு சொன்ன உடனே இவனும் அதெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாபேத், அவங்க மனைவி எல்லாம் பேழைக்குள்ள போகிறாங்க. இப்போ ஆண்டவர் பேழையை பூட்டிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பேழையை பூட்டிட்டார். அல்லேலூயா. இப்போ பேழையை பூட்டின உடனே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென், தேசத்துல நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு 7வது அதிகாரத்துல, ஆமென், எல்லாம் ஜோடி ஜோடியா வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ 16வது வசனம்
7:16 வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. கவனிங்க, நோவாவை பேழைக்குள்ள குடும்பமா உள்ள விட்டு அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் உள்ள விட்டு ஆண்டவர் கதவை அடைச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது 40 நாட்கள் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. பூமியிலிருந்து ஒரு பக்கம் ஊற்று கண்கள் வருது. மலையில வானத்திலிருந்து மழை பெய்யுது. இப்படியே மழை பெஞ்சு இந்த பேலை மிதக்க தொடங்குகிறது. பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடைக்கப்பட்ட இந்த பேழைக்குள்ள நோவாவும் அவருடைய குடும்பமும் உள்ளே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மிருக ஜீவன்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் அடுத்த வருடம் ஆகிறது. இப்போ நோவா என்ன செய்கிறான் அப்படின்னா, மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் மெதுவா ஜன்னலை திறந்து ஒரு பறவையை விட்டு பார்க்கறான், தண்ணி வத்திருச்சா இல்லையான்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அந்த பறவை போயிட்டு வருகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு புறாவை விட்டு பார்க்கிறான், அது போயிட்டு மறுபடியும் வருகிறது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த புறாவை வெளியில் அனுப்பி பார்க்கிறான், அது போய் ஸ்தோத்திரம் அது ஒரு ஒளிவ இலையே அது கொத்தி விட்டு வருகிறது. இப்போ நோவாக்கு புரிந்து விட்டது மழை ஸ்தோத்திரம் தண்ணீர் எல்லாம் வத்தி போய் விட்டது என்று சொல்லி புரிகிறது. இப்போ நோவா கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம் நோவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ பேழையை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் நோவா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்துல 15-16 வசனத்துல பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச சந்துகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வா. இனி நான் என்ன செய்ய மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ பேழைக்குள்ள நோவா இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் வெளியில இருக்கிற தண்ணி பேழைக்குள்ள என்ன செய்யல, போகல. வெளியில இருக்கிற எத்தனையோ பேர் நோவா கிட்ட போய் கதவை தட்டிருப்பாங்க, நோவாவே கதவை திற அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பேர் கதவை தட்டிருப்பாங்க, எத்தனையோ பேர் உதவி கேட்டிருப்பாங்க. ஆனால் நோவா என்ன செய்யல அப்படின்னா கதவை திறக்கல. சோ நோவா அடைக்கப்பட்ட அந்த பேழைக்குள்ள அவன் பாதுகாப்பா இருந்தான். ஒரு ஆபத்தும் ஒரு சேதமும் ஒரு மரணமும் எதுவும் என்ன செய்யல, உள்ள வரல. அப்போ ஆண்டவர் அடைத்தார் அப்படின்னா உள்ள ஒரு சேதமும் ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாது, வராது. அப்ப நாம் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறோம், தேவனால் அடைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் முத்திரை செய்யப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்புறம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில பலகீனங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது? தேவன் அடைத்து வைத்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் அடைத்தால் ஒருவனும் திறக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, பாதுகாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சத்துரு எப்படி வருகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நோவா கிட்ட, நோவாவே நீ வெளியில போ அப்படின்னு சொன்ன உடனே நோவா கதவை திறந்து வெளியே வந்தான் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அடைக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் அடைத்தால் மனிதனால் திறக்க முடியாது. ஆனால் காலம் முடிந்த உடனே நோவா அந்த கதவை திறந்து வெளியே வருகிறார். சற்று யோசித்து பாருங்கள், எத்தனையோ முறை நோவா ஆண்டவர் வெளியே போன்னு சொல்வதற்கு முன்பதாகவே நோவா ஜன்னல் வழியாக பறவைகளை வெளியே விட்டு அவன் தண்ணி வத்திருச்சா இல்லையான்னு அவன் வேவு பார்த்தான். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்படின்னா சில மனுஷர்கள் வந்து கதவை தட்டும் பொழுது அல்லது நோவா கிட்ட உதவி கேட்கும் பொழுது இவன் விண்டோவை ஓபன் பண்ணி என்ன செஞ்சிருக்கலாம், உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அப்படித்தானே? நீங்களாம் பார்க்கறத பார்த்தா அப்படியா பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதோடைய 8வது வசனத்தை வாசிங்க. சாரி, 7வது வசனத்தை வாசிங்க. 6ல இருந்து வாசிங்க. 6, 7 வாசிங்க.
ம் ம் அல்லேலூயா. அடுத்து 7 நாளுக்கு அப்புறம் அமேஸ்வரன் புறாவை வெளியில விடுறான். அது போயிட்டு சாயங்காலத்தில் அவனத்தில் வந்து சேர்ந்தது. அப்போ அது வரும்போது ஒரு ஒளிவ இலை அதன் வாயில் இருந்தது. இதை பார்க்குறான். அப்போ கவனிங்க, நோவா என்ன செய்கிறான் அப்படின்னா, விண்டோவை ஜன்னலை திறந்து பறவையை வெளியில விட்டு செக் பண்ணி பார்க்குறான். அல்லேலூயா. அப்போ பறவையை வெளியில செக் பண்ணி பார்க்குறான்னா எத்தனையோ பேர் வந்து கதவை தட்டியிருப்பாங்க, அப்படிதானே? நோவா, நீ சொல்லும்போது நான் கேட்கலப்பா, என்னை மன்னிச்சிரு, எங்களுக்காக கொஞ்சம் கதவை தர அப்படின்னு சொல்லி உடன் பிறந்தவங்க கேட்டிருக்கலாம், அல்லது உறவினர்கள் கேட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் கேட்டிருக்கலாம். ஆனா நோவா என்ன செய்யல? கதவை திறக்கல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவன் சொல்லி இருக்கிறாரு, வேற யாரையும் நீ உள்ள என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. அப்போ தேவன் நம்மளை அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, அடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நாம் சில நேரங்களில் இறக்கப்பட்டு சில கதவுகளை திறப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வரர் இன்னொரு காரியத்து கூட வரலாம. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? எங்க வைக்கிறாரு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கிறாரு. இந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு தெரியுமா? இந்த ஏதேன் தோட்டத்துல 4 பெரிய ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்துல தங்கம் இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்துல நிறைய செழிப்பான கோமேதக்கல், இப்படி நிறைய செழிப்பு இருக்கிறது. எல்லா வித மரங்களும் எல்லா வித கனிகளும் இருக்கிறது. ஆனால் இப்படி எல்லாமே இருந்தாலும் உள்ளேயும் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் உள்ள இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னால ரொம்ப மெதுவா பொறுமையா நான் பேசுறேன். ஆமென், ஆமென். ஏதேன் தோட்டத்துக்குள்ள சகலவித கனிகளும் மரங்களும் இருக்கிறது, ஜீவ விருட்சமும் இருக்கிறது, நன்மை தீமை அறிகிற கனியும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த நன்மை தீமை அறிகிற கனியை மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அதை சாப்பிட்டா ஆண்டவர் என்ன சொன்னாரு? 17வது வசனம் 2:17 பாருங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். கவனிங்க, இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஜீவ விருட்சமும் இருக்குது, நன்மை தீமை அறிகிற கனியும் இருக்கிறது. அதான் நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. அப்போ நாம் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறோம், நாம் தான் ஏதேன் தோட்டமா இருக்கிறோம். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இந்த நன்மை தீமை அறிகிற கனியை நீ சாப்பிடாதன்னு சொல்லிவிட்டார். ஓகேன்னு சொல்லி இவர்கள் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்துக்குள்ள நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வந்து இவர்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பகலில் வந்து ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசிவிட்டு அவர் சென்று விடுகிறார். இவர்கள் மற்ற நேரம் எல்லாம் கணவன் மனைவி நல்ல அன்பா இருக்கிறாங்க, நல்ல தோட்டத்துக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி நல்லா போய் கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கைக்குள்ள புதிதா ஒரு நபர் வருகிறார். அல்லேலூயா. அதான் யாரு? சர்ப்பம் வருகிறது. அல்லேலூயா. இந்த தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் வருகிறது. இவர்கள் இந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அடைக்கப்பட்ட தோட்டம் தான், முத்திரை செய்யப்பட்ட தோட்டம் தான், மறைவு கட்டப்பட்ட தோட்டம் தான். இந்த தோட்டத்துக்குள்ள இந்த சர்ப்பத்தால வர முடியாது. இந்த சர்ப்பம் இந்த தோட்டத்துக்கு வெளியே இருந்து இந்த ஏவாள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நாம் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள பிசாசானவனால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அல்லேலூயா.
அவன் வருவதற்காக சில தந்திரங்களை செய்வான், வருவதற்காக அவன் நம்ம கிட்ட தந்திரமாய் பேசுவான். அதே போலதான் இந்த ஏதேன் தோட்டம் நல்ல செல்வ செழிப்பான தோட்டமாய் இருக்கிறது, உள்ள ஜீவ விருட்சம் இருக்கிறது, உள்ள நன்மை தீமை அறிகிற கனி இருக்கிறது, உள்ள எல்லாவித செழிப்பும் இருக்கிறது, ஒரு நன்மை குறைவுபடலை, எல்லாமே இருக்கிறது. சோ இந்த சர்ப்பம் எப்படியாவது இந்த இவர்களுக்குள்ள போகணும் என்று சொல்லி அது திட்டமிடுகிறது. அப்பொழுதுதான் ஏவாள் கிட்ட வந்து என்ன செய்து சொல்லுங்க, பேசுகிறது. அல்லேலூயா. அது வந்து பேசுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விடுது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, நிறைய நேரத்துல பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு நம்ம நல்லா தான் இருப்போம், நல்ல சர்ச்சுக்குள்ள வந்து நல்லா ஆராதிச்சு நல்லா ஜெபம் பண்ணி நல்ல விசுவாசத்தோடு நல்ல தைரியமா இருப்போம். ஆனால் சில மனிதர்கள் மூலியமா பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா ஒரு சந்தேகத்தை நமக்குள்ள விதைப்பான். நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியா, ஏன் உன் ஜெபம் இன்னும் கேட்கப்பட, ஏன் உன் வாழ்க்கை இன்னும் மாறல, ஏன் உன் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கல, ஏன் உன் வாழ்க்கையில இன்னொரு விடுதலை நடக்கல, இன்னும் அப்படியே தானே இருக்கிற, ஏன் நீ ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகல அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல சில சந்தேகத்தை அவன் உண்டாக்குவான். அல்லேலூயா. இந்த சந்தேகம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த சந்தேகம் என்கிற கலை அவன் நமக்குள்ள விதைக்கும் பொழுது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அடைக்கப்பட்ட தோட்டம் தான், மறைவு கட்டப்பட்ட நீருற்று தான், முத்திரை செய்யப்பட்ட கிணறு தான். ஆனால் நன்றாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாய் இருக்கிற நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிசாசு வருவதற்கு சில வழிகளை அவன் எதிர்பார்ப்பான். அல்லேலூயா. அதற்காக முதல்ல கொண்டு வருகிறதான் சந்தேகம். அல்லேலூயா. நம்ம இப்படி சொல்லலாம், அவிசுவாசம். அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். அவிசுவாசம். நான் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல, என் வாழ்க்கை ஏன் இன்னும் இப்படியே இருக்கு, எனக்கு ஏன் நான் இந்த காலத்துக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏன் இன்னும் எனக்கு பதில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்முடைய இருதயத்துல அவன் முதலாவது விதைப்பான். ரெண்டாவது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிற வழி என்ன அப்படின்னா அவன் கேட்கிறான் பாருங்க, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை. அல்லேலூயா. இன்னும் நாம என்ன செய்வோம் அப்படின்னா, கவனிங்க, நிறைய நேரத்தில் ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை வச்சே நம்மகிட்ட போராடுவான். உனக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார்ல, ஏன் இன்னும் அது நடக்கல? ஏசு கிட்ட அப்படிதான் சொன்னா, ஏசு பசியா இருக்கிறார். ஆக்சுவலா நீ தேவகுமாரன் தானே, எல்லாருக்கும் முன்னாடி அவர் சொன்னார்ல, நீ என் நேசகுமாரன் சொன்னாரு, நீ நேசகுமாரன் தானே, தேவனுக்கு பிரியமானவன் தானே, நீ இப்போ பசியோட இருக்கல்ல, நீ என்ன செய்ய, இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடு. அல்லேலூயா. சொல்றா. அடுத்து ஏசு கிட்ட சொல்றா, நீ இந்த மலையிலிருந்து குதி, தூதர்கள் உன்னை கையில ஏந்திக்கிண்டு போவார்கள், வசனம் சொல்லுதில்ல அப்படிங்கிறான். அடுத்து சொல்றா, நீ என் காலில் விழுந்த பூமி முழுவதும் உனக்கு தருகிற அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நிறைய நேரத்துல பிசாசன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நம்மகிட்ட வசனத்தை வச்சே நம்மகிட்ட போராடுவாங்க. அதனால்தான் இயேசு வசனத்தை வச்சே பேசுவார். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு வசனமும் அது ஜோடி உள்ளது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கும் இன்னொரு இணையான ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவன் வருகிறது, சந்தேகத்தை விதைக்கிறான். அது மாத்திரம் அல்ல, அவன் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில சந்தேகத்தை விதைச்சு அதன் மூலியமா நமக்குள்ள வருகிறான். வசனத்தை கொண்டு வந்து சந்தேகத்தை விதைப்பான். அடுத்து சொல்றான், சில நேரங்கள்ல பெருமையை கொண்டு வந்து விதைப்பான். அவன் சொல்லுகிறான், நீ இதை புசிக்கும் நாளில் 5வது வசனத்துல, உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அல்லேலூயா.
ஏற்கனவே அவர்கள் தேவர்களை போலதான் இருக்கிறாங்க, தேவனை போலதான் இருக்கிறாங்க. ஆமென். இவர்களுக்குள்ள அந்த பெருமை என்கிற கலையை என்ன செய்கிறான் அப்படின்னா பிசாசானவன் விதைக்கிறான். அல்லேலூயா. அப்ப மறைவு கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில, அடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஆமென், பிசாசு வருவதற்கு சில மனிதர்களை அவன் பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. சில மனிதர்களை பயன்படுத்துகிறான். சில மனுஷன் மூலியமாக அவிசுவாசமான வார்த்தைகள், சில மனுஷன் மூலியமாக பெருமையான வார்த்தைகள், சில மனுஷங்க மூலியமாக தேவையில்லாத காரியங்கள், இப்படி அவன் சில காரியங்களை நமக்குள்ள கொண்டு வந்து அதன் மூலியமாக அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவன் வருவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாம் அனுமதிக்கும் பொழுது, நாம் அதை குறித்து கவலைப்படும் பொழுது, நாம் அதை குறித்து யோசிக்கும் பொழுதுதான் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரிக்காக நாங்க ஜெபித்தோம். அந்த சகோதரிக்கு 30 வயசு தான். ஆமாம். அவங்களுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். அவங்க தூத்துக்குடி. அப்போது நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும்போது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, பாஸ்டர் எல்லாருமே எனக்குள்ள பிசாசு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் நான் அதை நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பிசாசு வர்றதுக்கு 3 வழி யூஸ் பண்ணுவான். உங்களுக்கு நிறையா கனவு வருதா? செத்தவங்களா கனவுல வர்றாங்களா அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர். 2வது, நீ ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஆமாம். 3வது, பயம் இருக்குதா? ஆமாம் இருக்குது. 3மே எனக்கு இருக்கு பாஸ்டர்னாங்க. ஸோ இது மூலியமா தான் பிசாசு நமக்குள்ள வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ண உடனே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் மாறிடுச்சு, நல்லா மாற்றம். 2 நாள் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த தொந்தரவு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்கிட்ட பேசினாங்க. நான் அப்போது ஃபோனில் பேசும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சிஸ்டர் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, பாஸ்டர் இப்போ மறுபடியும் எனக்கு அதே மாதிரி கனவு வருது, அதே மாதிரி கவலை, அதே மாதிரி பயம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்போது ஒரு நாள் வீட்டில் நினச்சிருக்காங்க, காலையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆவி ஓப்பன் ஆகி பேசியிருக்கு. நான் 17 வருஷமாக இவங்களுக்குள்ளே இருக்கிறேன், யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, இவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பேசியிருக்கு. அப்போ என்னன்னா கவனிங்க, பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதுக்கு அவன் 3 வழியை தான் யூஸ் பண்றான். 1 கனவு, 2வது கவலை, 3வது பயம். யார் என்ன சொன்னாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாமே உலக மனிதர்கள் தான். நம்ம பாவ உலகத்துக்குள்ள தான் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமி ஒன்றும் பரிசுத்தமானது அல்ல, பரலோகமும் கிடையாது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியானது பிசாசுடைய கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் அதிபதியோட கையில தான் இருக்கிறது. இது பாவம் நிறைந்தது. இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாவம் நிறைந்தவர்கள் தான். நோவாவுடைய காலங்கள்ல எல்லாருமே அருவருப்பான பாவங்களை செய்யும் பொழுது நோவா மாத்திரம் அவன் உத்தமனாகவும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். இன்னைக்கும் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபெக்டானவங்க கிடையாது, சரியானவர்கள் கிடையாது, நல்லவர்கள் கிடையாது. எல்லாரும் பாசிட்டிவா நன்மையாகவே திங்க் பண்றவங்களும் கிடையாது. அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில யார் நம்மளை குறித்து என்ன பேசினாலும் அல்லது நம்ம கிட்ட யார் நெகட்டிவா பேசினாலும் சரி, அதை நாம் நம்முடைய சிந்தனைக்குள்ள கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. அதை நம்முடைய சிந்தனைக்குள்ள கொண்டு போய், இவர்கள் என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நாம் அதை குறித்து கவலைப்பட்டோம் அப்படின்னா அந்த வழியை பிசாசு எடுத்துக்கொள்வான். அல்லேலூயா. நமக்குள்ள வருவதற்கு அந்த வழியை அவன் எடுத்துக்கொள்வான். அல்லேலூயா. 2வது, நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்படும் பொழுது நமக்கு தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத கனவுகள் வரும்.
இந்த கனவு வழியாகவும் அவன் நமக்குள்ள வருவதற்கான ஒரு வழியை ஆயத்தமாக்கி கொள்வான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு வருவதற்கு நாம் தான் வழிகளை திறந்து கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தான் ஏதேன் தோட்டம், நாம் தான் உடன்படிக்கை பெட்டி. ஆமென். நமக்குள்ளதான் செழிப்பு இருக்கிறது, நமக்குள்ளதான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நமக்குள்ளதான் நன்மைகள் இருக்கிறது, நமக்குள்ளதான் ஜீவ விருட்சம் இருக்கிறது, நமக்குள்ளதான் நன்மை தீமை எல்லாமே இருக்கிறது. நாம் எதை விரும்புகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நன்மைகளை விரும்பினா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வெளிப்படும். அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது வெளிப்படும். மனிதர்கள் அல்லது சுத்தி இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டுவிட்டு நாம் அதை குறித்து கவலைப்பட்டால், அதை குறித்து யோசித்தால், அதை குறிச்சே பயந்து கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசானவன் உள்ளே வந்து விடுவான். அல்லேலூயா. அவன் உள்ளே வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் பிசாசானவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களிடத்தில் பேச முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பகலிலே குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் பேசுவதற்காக வருகிறார். இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அவர்களால் தேவனை பார்க்க முடியல. காரணம், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விட்டார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களால் கீழ்ப்படிய முடியல. தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியல. அவர்கள் ஓடி ஒளிறாங்க. காரணம், அந்த பாவம் அவர்களை தேவனோடு இணைய விட மாட்டேங்குது. தேவனோடு கூட கனெக்ட் ஆக விட மாட்டேங்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில மனுஷனுடைய வார்த்தைகள் அல்லது நெகட்டிவான வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அல்லது நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது, தேவனையும் நம்மளையும் இணைய விடாதபடிக்கு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை இது துண்டித்து போட்டுவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கவலைப்பட கூடாது. ஆண்டு சொல்லுவார், கவலைப்படாதீங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. சோ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தைரியமா இருக்கணும். காரணம், நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் விடுதலையா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இந்த தாட்ஸை என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழக்க செய்து விடும். அல்லேலூயா. இந்த தாட்ஸே நீங்க வசனத்துல வாசிங்க அப்படின்னா 6வது வசனம் வாசிங்க. 3:6, ஆதியாகமம் 3:6. அல்லேலூயா. கவனிங்க, இது அதே தோட்டத்தில் தான் இருக்கிறா, ரொம்ப வருஷமா இருக்கிறா, எத்தனையோ முறை அந்த கனியை பார்த்திருப்பா. ஆனா இப்போ அந்த கனியை பார்க்கும் பொழுது அவ மைண்ட் எப்படி மாறுது அப்படின்னா, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். ஆமேன். அது மாத்திரமல்ல, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் ஆயிருக்கு. இத்தனை நாட்கள் அதை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒன்னும் தோணல. இப்போ இந்த சர்ப்பம் சொன்னதுக்கு அப்புறம் அதை பார்த்த உடனே இவளுடைய யோசனை எல்லாம் மாறுது, இவளுடைய பார்வையே மாறுது. இதுவரைக்கும் பார்த்த போது இது ஆண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழம், அவ்வளவுதான், பார்த்துட்டு போயிட்டா. இப்போ அதை பார்க்கும்போது இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பழம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குது, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, எவ்வளவு பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை குறிச்சு அவ திங்க் பண்ண ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. அதை திங்க் பண்ண அது எப்படி மாறிடுது அப்படின்னா, இவளை அறியாமலே அதை பறித்து இவள் சாப்பிட்டு கணவருக்கும் கொண்டு போய் கொடுக்கிறாள். அல்லேலூயா. அப்படின்னா சிலர் பேசுகிற வார்த்தைகள், சில நேரங்கள் நம்ம யோசிக்கிற காரியங்கள், அது நம்மளை அறியாமலேயே நம்மளை ஆட்கொண்டு விடும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து அல்லது
அல்லது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்க கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ஒருவேளை பிள்ளைகளை குறித்தோ அல்லது உங்களுடைய ஃபியூச்சரை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா, யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதிகமா யோசிக்க 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 அந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விடும். நீங்கள் கவலைப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விடும். அதனால்தான் யோபு சொல்ற, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஹல்லேலூயா. அப்போ நாம் பயப்படும் பொழுது எதை குறித்து நம்ம அதிகமா திங்க் பண்றோமோ, எதை குறித்து அதிகமா யோசிக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் யோசிக்க வேண்டியது எப்பொழுதுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு செய்த நன்மைகள், தேவன் நமக்கு செய்த அற்புதங்கள், இதை குறித்தே நாம் யோசிக்க வேண்டும். இந்த வருட வாக்குத்தத்தத்தை நாம் வாசிச்சோம். தாவீது தன் இருந்த இடத்தை சத்துருக்கள் வந்து தீ கொளுத்தி அழித்து விட்டார்கள். அவன் மிகவும் அழுது ரொம்ப பலவீனப்பட்டுட்டான். கூட இருக்கிறவர்களால் நெருக்கப்பட்டான். கூட இருக்கிறவர்கள் கல்லை கொண்டு எரிவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது, மனுஷங்கள் எல்லாம் எதிராக இருக்கிறாங்க, கூட இருந்த கூட்டமே எதிராக இருக்கிறது. தாவீதுதான் இந்த 600 பேருக்கும் தேவையான உணவு கொடுத்தவன். இந்த 600 பேரும் வாழ்வதற்கு, 600 பேருடைய குடும்பம் வாழ்வதற்கான உணவை கொடுத்தவன் தாவீது. இந்த 600 பேர் குடும்பத்தை பாதுகாத்தவன் தாவீது. இந்த 600 பேருக்கு யுத்தத்தை சொல்லிக் கொடுத்தவன் தாவீது. இந்த 600 பேருக்கு நல்ல ஒரு தலைவனாய் இருந்தவன் தாவீது. இப்போ இந்த தாவீதுக்கு விரோதமாய் கல்ல தூக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எல்லாரும் எதிராக இருந்தாலும் நீ என்னன்னாலும் பேசிக்கோ, கள்ளத்துக்கு எறிணுமா எரிந்துக்கோ, எனக்கு விரோதமா என்ன செய்யணும் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னை திடப்படுத்துகிறான். என்ன திடப்படுத்துகிறான் அப்படின்னா, சோதரம், என் குடும்பம் என்னை மறந்த பொழுது, என் குடும்பம் என்னை வேண்டான்னு சொன்ன பொழுது, சோதரம், என்னை அவர்களுக்கு மத்தியில கனப்படுத்தினது தேவன். சோதரம், சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்தது தேவன். கோலியாத்தை ஜெயிக்க வைத்தது தேவன். எத்தனையோ யுத்தங்கள்ல ஜெயிக்க வைத்தது தேவன். சவுல் எத்தனையோ முறை கொல்ல வரும் பொழுது என்னை பாதுகாத்தது தேவன். எத்தனையோ யுத்தங்களுக்கு நான் போகும்போது எனக்கு ஜெயத்தை தந்தது தேவன். அப்படியானால் இன்னைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் ஜெயிக்க மீட்டு கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை வேண்டாம், மனுஷர்கள் எப்படி இருந்தாலும் கவலை வேண்டாம். நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி சிந்திக்கிறோம், நாம் எப்படி யோசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வெட்டப்பட்ட வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். நம்ம யோசிக்கலாம், மழையும் இல்ல காத்தும் இல்ல, எப்படி தண்ணி வரும்? அது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை நம்பினால் மாத்திரம் போதும். அல்லேலூயா. அப்போ நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள வருகிற சந்தேகம், நமக்குள்ள வருகிற பெருமை, நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனிதர்களிடத்துல போய் அதிகம் நேரம் செலவு பண்ணுவது, அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை இழக்க வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள என்ன வரக்கூடாது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மௌன விரதமா? அவிசுவாசம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது, ரெண்டாவது பெருமை வரக்கூடாது. சோதரம், நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கவும் கூடாது. சோதரம், தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரா, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, நமக்கு ஒரு வசனம் கொடுத்துட்டாரா, அதை குறித்து மாத்திரம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை குறித்து மாத்திரம் யோசிச்சுக்கொண்டே இருக்கணும். இந்த வருடத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒன்று குறையப்படாமல் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய்ன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன திங்க் பண்ணுனா, எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன், எல்லாம் என்ன தேடி வரும். எப்படி வரும்னு தெரியாது, ஆனா தேடி வரும். அல்லேலூயா. 200 பேர் ஆற்றண்டையில இருக்கிறாங்க. அவங்களால யுத்தத்துக்கு போக முடியல. பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னன்னா தாவீது இங்கிட்ட தான் வருவான், இந்த வழியா தான் வருவான், சோ வெயிட் பண்ணுவோம். அவங்க வெயிட் பண்ணாங்க, நம்பிக்கையோட வெயிட் பண்ணாங்க. அவர்கள் இழந்ததெல்லாம் அவர்களை தேடி வந்தது. யுத்தம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, அவர்களை தேடி வந்தது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது, எப்படி வரும்னு கவலைப்படக்கூடாது, எப்படி ஆகிலும் வரும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமே சூர மனுஷங்க இப்படி பேசுறாங்களே, சூழ்நிலைகள் இப்படி இருக்குதே, ஆமே சூர அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உலகத்துல இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆமே ஸ்தோத்திரம், நாம் மற்ற யார்கிட்டையும் ஆமே ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத நபர்கள் இடத்துல ஆமென் அவிசுவாசமா ஆமென் பேசுகிற இடத்துல ஆமே ஸ்தோத்திரம் நெகட்டிவா பேசுகிற இடத்துல நாம் நம்முடைய நேரத்தை செலவு பண்ண கூடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென் நெகட்டிவா பேசுகிறவர்கள் அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் அவிசுவாசமா பேசுகிறவர்கள், சந்தேகத்தோடே பேசுகிறவர்கள் ஆமென் அவர்களோடு நாம் நேரம் செலவு பண்ணினால் நம்முடைய சுபாவம் அதே போலதான் மாறும். ஹல்லேலூயா. அப்ப நாம் நேரத்தை செலவு பண்ண வேண்டியது ஜெபிக்கிறவர்களோடையும் விசுவாசம் உள்ளவர்களோடையும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஒருவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் பழகுற ஆட்களும் எப்படிதான் இருக்க வேண்டும்? கிருபை பொருந்தின வார்த்தைகள் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய விசுவாசிகளுக்குள்ள என்ன இருக்காதுன்னா விசுவாசமே இருக்காது, விசுவாசமே இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட சோத்திரம் அதோட வச்சுக்கிடணும். அல்லேலூயா. அதுக்கு மேல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஆவி அணைஞ்சிரும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆவியும் கொஞ்சம் விசுவாசமும் போயிடும். சோ நம்முடைய வாழ்க்கையில ஆமென் நல்ல நமக்கு விசுவாசம் உள்ள வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள், வேதத்தை குறித்து பேசுகிற வார்த்தைகள், அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆமென் சோதரம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவிசுவாசமா பேசுகிறவர்கள், நெகட்டிவா பேசுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்கள், ஆமென் உலகத்துக்குள்ள போன உலகத்தை குறிச்சே கவலைப்படுறவங்க, உலகத்தை குறிச்சே யோசிக்கிறவர்கள், அவர்களிடத்தில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் எப்படின்னா சபைக்குள்ள இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் தேவன் அடைக்கிற கதவை திறக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் அடைக்கிற கதவை மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? திறக்க கூடாது. திறந்தா யாருக்குதான் ஆபத்து? நோவா வெள்ளம் வரும்போது ஒரு வேளை அவன் கதவை திறந்திருந்தா யாருக்குதான் ஆபத்து? நோவாக்குதான் ஆபத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல யாருக்கும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கதவை திறக்க கூடாது. அல்லேலூயா. யாருக்கும் கதவை திறக்க கூடாது. நெகட்டிவா பேசுறா, நீ விசாரி பேசிட்டு இருப்பா, நீ நம்ம என்ன செஞ்சிடணும்? போய்கிட்டே இருக்கணும். கதை பிடிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது காதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? அந்த வார்த்தை போகக்கூடாது. அவங்க பேசுற வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. நோவா ஜன்னலை திறந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? ஜன்னலை திறந்துடக்கூடாது. ஆமீன். என்ன பேசுறாங்க உள்ள இருந்து கேட்போமே அடிச்சு என்ன செஞ்சிடக்கூடாது. அது நம்முடைய ஆவியை அணைச்சிரும். நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் என்ன செஞ்சிடும்? அவ்வளவுதான். அப்போ அது அணைச்சிருச்சு அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு வராது. நம்மகிட்ட இருக்கிறதும் நம்மளை விட்டு போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல என்ன செய்யக்கூடாது? கதவை திறக்கவே கூடாது. அதை விட நான் இப்படி சொல்றேன், ஆமென், தேவனுக்கு இல்லாத ஒரு இரக்கம் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. சிலரை பார்த்து நம்ம இறக்கப்படுவோம். தேவன் சொல்லாம நம்ம இறக்கப்பட்டா நமக்கு தான் லாஸ். உதாரணமா சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட நம்ம ஒரு காரியம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் நைட்டும் பகலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எப்படி ஆகி அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அதை சரி பண்ணிடுவார். எப்படினாலும் உட்கார்ந்து அது ஆண்டவரே அமேஸ்வரர் வேண்டான்னு சொன்னாலும் சரி, இவர் எப்படியாச்சும் உட்கார்ந்து மணிக்கணக்கில் போராடினாலும் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சரி பண்ணிடுவார். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு பலகீனம்னு வந்த பொழுது அவருக்காக ஜெபிக்க யாருமே இல்லை, அவருக்காக உதவி செய்ய யாருமே இல்லை. இவர் ஜெபித்த ஆட்கள் கூட அந்த நேரத்துல அவருக்கு சப்போர்ட்டா ஜெபிக்கல, அவரை கேர் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் கேட்பார், சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்பாரு, எனக்கு இல்லாத இரக்கம் உனக்கு என்னத்துக்கு? அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் ஆமென் சில இடங்கள்ல ஆண்டவர் உண்டாக்குன மனுஷங்க தான், பூமியில இருக்கிற மனுஷங்க. ஆனா நோவாக்கு மாத்திரம் தான் கர்த்தருடைய கண்களை தயவு கிடைச்சது. நோவாவை மட்டும் தான் ஆண்டவர் உயிரோட காப்பாத்தினார்.
மற்றவங்க எல்லாரும் மேலேயும் ஆண்டவருக்கு இரக்கம் இல்லைன்னு இல்ல, அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவா இல்லை. அல்லேலூயா. 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். 120 வருஷம் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிக்கிறான். ஆனா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த இடத்துல தன் இருதயத்தை கல்லாக்கி கொண்டார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு இல்லாத ஒரு இரக்கம் நமக்கு, அதனாலதான் நோவாவுக்கு அந்த இரக்கம் வரல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், இவங்களுக்கெல்லாம் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இவன் கதவை பூட்டிட்டு இருந்துட்டான். ஒருவேளை இவன் இறக்கப்பட்டு என் சொந்தக்காரன், என் அண்ணன், என் தம்பி அப்படின்னு கதவை திறந்திருந்தா கப்பல் என்ன செஞ்சிருக்கோம், எல்லாம் அவ்வளவுதான். நோவா ஃபேமிலி அவ்வளவுதான். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் இவ்வளோ கஷ்டப்பட காரணம், நாம் இவ்வளோ போராட காரணம் சிலருக்கு நாம் செய்த இரக்கம். ஆண்டவர் சொல்லாம சிலருக்கு நம்ம திறந்த கதவு. அல்லேலூயா. அவர் நம்மளை சேஃப்டியா அடைச்சுதான் வச்சிருந்தாரு. அவர் நம்மளை சேஃப்டியா பூட்டி தான் வச்சிருந்தாரு. அவர் நம்மளை பாதுகாப்பா வச்சிருந்தாரு. சொல்றேன், தேவனுக்கு இல்லாத இரக்கம் நமக்கு வந்தது பாருங்க, அங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் சேஃப்டியா தான் வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து. ஒரு குறைவு இல்லை. ஏதாச்சும் குறைவு இருந்துச்சா சொல்லுங்க? எல்லாமே இருந்துச்சு. தங்கம், கோமேதம், விலை உயர்ந்த முத்துக்கள், பணம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஏவாள் அந்த இடத்துல அந்த சர்ப்பத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால இப்போ எல்லாத்தையும் இழந்து ஒண்ணு இல்லாதவங்களா நிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் திறந்த கதவை நாம் தான் என்ன செய்யணும், அடைக்கணும். தேவனுக்கு இல்லாத இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நாம் நிறைய நேரத்துல சந்தேகப்பட்டு கதவை திறந்துட்டோம், பெருமையினால கதவை திறந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தினால கதவை திறந்துட்டோம். நம்ம சில ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கதவை திறந்துட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அப்படிதான் நிறைய எதிர்பார்த்துட்டோம். ஸ்தோத்திரம். என்னாகமத்துல வாசிக்கும் போது ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்க கோராகின் புத்திரர் அவர்களை குறித்து ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா 16வது என்னாகமம் 16வது அதிகாரத்துல இந்த கோராகின் புத்திரர் 250 பேரை கூட்டிட்டு போய் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமா நின்று பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, 3வது வசனத்தை வாசிங்க. 16:3. அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த கோராகின் புத்திரர் 250 பேரை கூட்டிட்டு போயிட்டு மோசேட்ட ஆரோன்ட்ட போய் சொல்றான், நீங்க மட்டும்தான் பலி செலுத்தணுமா, நீங்க மட்டும்தான் ஆராதனை செய்யணுமா, ஏன் நாங்களும் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் அந்த ஒரு மேன்மையை எதிர்பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. மோசே ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆராதனை செலுத்துவது, பலி செலுத்துவது. இப்ப இந்த 250 பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்களும் அதே கோத்திரம் தானே, நாங்களும் அதே ஆளு தானே, ஏன் நாங்க பண்ண ஆண்டவர் ஏத்துக்கொள்ள மாட்டாரா, நீங்க தான் பெருமையா வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி பேசின உடனே ஆண்டவருடைய கோபம் வந்துருச்சு. ஆண்டவருடைய கோபம் வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கோராகுடைய ஃபேமிலிய சோதரம், கோராகு, தாத்தான், அபிராம் என்கிற இந்த 3 பேருடைய ஃபேமிலிய இந்த பூமி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வாயை திறந்து அப்படியே முழுங்கிருச்சு. அல்லேலூயா. இந்த 3 பேருடைய ஃபேமிலி, குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், இவங்களுடைய பொருட்கள், வீடு, உடைமைகள் எல்லாத்தையும் மூடிருச்சு. அது மாத்திரம் அல்ல, சோதரம், இவங்க கூட இருந்த அந்த கூட்டம்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மோசைக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப முறுமுறுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள வாத வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. உள்ள வாத வர ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் 16வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா 14,700 பேர் செத்து போறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, நாம் சில மேன்மைகளை எதிர்பார்த்து, சில உயர்வுகளை எதிர்பார்த்து நாம் செய்யற காரியம் அது பிசாசுக்கான வழியை திறந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது, நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட வந்து பேசிட்டு போறார், நம்ம கூட அவர் நேரம் செலவு பண்ணுகிறார், அவர் நம்ம கூடவே இருக்கிறார்.
ஆமென். நாம் ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம சில நேரங்களில் சில சந்தேகத்தை பிசாசு கொண்டு வந்து, சில மனுஷங்க மூலியமா கொண்டு வந்து, சில காரியங்களுக்கு ஆசைப்பட்டு நாம் அந்த கதவை திறக்கிறதுனால சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிற்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கதவை நீ மறுபடியும் சரி பண்ணு. ஆமென். உனக்கான ஆசீர்வாதம் உனக்குள்ளே தான் இருக்குது. இவர்கள் ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாள்கிட்ட எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இவர்கள் இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இவர்கள் ஆமென் ஜீவன் உள்ளவர்களாய் என்றென்றும் என் கூட இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இவர்கள் ஜீவ விருட்சத்துக்கு பதிலாக நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த நன்மை நாம் எதிர்பார்க்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நன்மை நாம் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் மாறாக என்ன செய்து விடுகிறோம் அப்படின்னா, சில மனுஷங்களுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல போய் நாம் தலையிடுகிறதுனால, நாம் செய்கிறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சூரம் ஆதாம் ஏவாளுக்கு தேவையான எல்லாம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் இருந்துச்சு. நமக்கு தேவையானது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவலதான் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம புசிக்கலாம். நம்ம அமைசூர விசுவாசமா பேசணும் அப்படின்னா அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரும். நெகட்டிவா பேசணும் அப்படின்னா அமைசூர் அவிசுவாசமா பேசணும்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் விடுதலையா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது, அப்படி நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இல்ல அமைசூரம் நான் வியாதியா இருக்கிறேன், பலகீனமா இருக்கிறேன், ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், என் வாழ்க்கை நரகமா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஆமென் ஆழ்வார்குறிச்சியில ஒரு பொண்ணுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். 18 நாட்களா ஒரு ஆவி அந்த பொண்ணை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துச்சு. அப்போ நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசும் பொழுது அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு, ஆமென் சில நேரம் அந்த ஆவிகள் வரும்போது சில ஸ்மெல் வரும். ஆமே, சில நேரத்தில் வந்து ஸ்மோக் ஸ்மெல் வரும், சில நேரத்தில் வந்து திருநாள் ஸ்மெல் வரும், சில நேரம் இப்படி ஒவ்வொரு ஸ்மெல். அந்த பொண்ணுக்கு வந்து ஆமீன் புஸ்தகத்துடைய ஸ்மெல் வருமா. இந்த பொண்ணு பைபிள் வாசிட்டு இருந்திருக்கு, கொஞ்சம் ஏதோ ஒரு விரக்தியில் இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிருக்கு, எனக்கு வாழை பிடிக்கல, நீ எனக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆவி உள்ளே போயிடுச்சு, இந்த பொண்ணுக்குள்ளே வந்துருச்சு. 18 நாளாக போட்டு அலக்கலைக்கு கைகாலெலாம் வீங்கி மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்குது. ஆமீன் சாப்பாடு கிடையாது, ரத்தம் இல்லை, ஆமீன் ரத்தம் ஏற்றி ரத்தம் உள்ள இல்லை. அப்போ நான் போயிட்டு அந்த பொண்ணை ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல சொன்னேன், நீ எனக்கு வேண்டாம், என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். அது சொன்ன மாத்திரத்தில் இருந்த எல்லா பலகீனமும் எல்லா வலி வேதனையும் அந்த பிள்ளையை விட்டு வெளியில போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த ஸ்பாட்லேயே சரியாயிடுச்சு. நான் ஜெபிக்கல, இதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சரியாயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, நாம் என்ன சொல்லுகிறோமோ, நம்ம என்ன அறிக்கை செய்யறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம நெகட்டிவா பேசணும், நெகட்டிவா யோசிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அப்போ நாம் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறோம். நமக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சுதான் நம்மளை அடைச்சு வச்சிருக்கிறார். நோவா பேழைக்குள்ள போறான் அப்படின்னா பேழைக்குள்ள அவனுக்கான ஆகாரம், அவனுக்கான எல்லாத்தையும், அவனுக்கான சாப்பாடு, அவனுக்கான ட்ரெஸ், அவனுக்கான தண்ணி எல்லாமே உள்ள என்ன செய்யும் இருக்கும். அப்படித்தானே? சோ அதே மாதிரிதான் நமக்கானவைகள் எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது. சோ நாம் இன்னொருத்திட்ட போய் நாம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை உண்டாக்குனவர் தான் நமக்குள்ள இருக்கிறார், அந்த உலகத்தை உண்டாக்குனவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அமேஸ்வரர் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும். நம்ம விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும், இது எனக்கு வேணாம் ஆண்டவர், இது நீங்க எனக்கு தருவீங்க, நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க, நீங்க என்ன விடுதலையாக்குவீங்க, நீங்க என்ன உயர்த்தி வைப்பீங்க, எனக்கு ஒரு மேன்மையை தருவீங்க, எனக்கு ஒரு உயர்வை தருவீங்க, என்ன ஆசீர்வதிப்பீங்க, எனக்கு குறைவு இருக்காது, என்ன பலப்படுத்துவீங்கன்னு சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும். நம்ம அதுக்கு மாறாக பேசும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நாம் இழந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா அடைக்கப்பட்ட தோட்டம். அப்படின்னா நம்மளை சுற்றில ஒரு வேலி இருக்கிறது, நம்மளை சுற்றில ஒரு மகிமை இருக்குது, நம்மளை சுற்றில ஒரு பாதுகாப்பு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு மரணம் வரலை, அவங்களுடைய வஸ்திரம் பழசாகலை, ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டது கிடையாது. காரணம்னா அவர்களை சுற்றிலும் ஆவியானவர் அவர்களை மூடி வைத்திருந்தார், அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தார்.
ஆமேஸ்வரம் வனாந்திரத்துல நைட்ல பாத்தீங்கன்னா பயங்கர குளிர் இருக்கிறோம், பகல்ல பாத்தீங்கன்னா பயங்கர வெயில் இருக்கும். ஆமேஸ்வரம் விஷப்பூச்சிகள் பயங்கரமா இருக்கும். ஆமேஸ்வரம் எவ்வளவு மணல் புயல் வரும், இப்படி நிறைய ஆபத்துகள் வரும். ஆனா எதுவும் ஜனங்களை தொடாதபடிக்கு ஆவியானவர் பாதுகாத்து வச்சிருந்தார். அல்லேலூயா. அதே போலதான் நம்மளையும் பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஆனா நம்முடைய சந்தேகம், நம்முடைய பெருமை, நம்மளுடைய அவிசுவாசம், நம்மளுடைய உயர்வுக்காக நம்ம மற்றவங்களை சார்ந்து போகிறதுனால தான் நிறைய நேரத்துல நம்ம ஆமேஸ்வரம் தோத்து போகிறோம், நிறைய நேரத்துல விழுந்து போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா ஆமேஸ்வரம் இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பாவம் செய்வார்கள். பாவம் செய்யும் போது எதிரிகள் வந்து இவங்களை அடிமையாக்கிடுவாங்க. எதிரிகள் வந்து அடிமையாக்கின உடனே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு இரட்சகனை, ஒரு ஆமேஸ்வரம் நியாயாதிபதியை ஒருத்தனை எழுப்பி அவங்கள காப்பாத்துவார். மறுபடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத சந்ததியோட போய் அவர்கள் ஆமேஸ்வரம் சம்பந்தம் கலந்து கொள்வார்கள். அவர்கள்ட்ட போய் திருமணம் பண்ணும் பொழுது அவங்ககிட்ட போய் நேரம் செலவு பண்ணுகிறதுனால ஆமேஸ்வரம் அந்த பாவம், அந்த விக்கிரக ஆராதனை உள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ நாம் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிற நாம் ஆமேஸ்வரம் வசனம் சொல்லு நமக்குள்ள ஆமேஸ்வரம் ஆமேன். அந்த வசனம் சொல்லுது மாதுளம் செடி இருக்குது, மருதோண்டி செடி இருக்குது, லவங்கம் இருக்கிறது, ஆமேஸ்வரம் அடுத்து குங்குமம் இருக்குது. இப்படி எல்லா வாசனையான பொருட்கள், ஆமேன், ஆசீர்வாதமான பொருட்கள் அல்லது